பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபீ ஃபுர்கானில் ஹமீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. صدق الله العليم. وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم: عصابتان من أمتي أحرزهم الله من النار، عصابة تغزو الهند وعصابة تكون مع عيسى بن مريم، أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான ரமலான் மாதத்தினுடைய புனிதமான தராவே தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இந்த நாளில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு இந்தியாவில் இஸ்லாம் என்ற தலைப்பிற்கு கீழாக சில முக்கியமான செய்திகளை பார்ப்பதற்கு இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே பத்ர் யுத்தத்தினுடைய வரலாற்றை குறித்து சில செய்திகளை பார்த்தோம். பொதுவாக அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா குர்ஆனிலே வரலாறுகளை குறித்து பேசுகிறான். அவ்வாறு பேசுவதனுடைய கேட்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நேரத்தை ஓட்டுவதற்காக அல்லது முன் சென்றவர்களுடைய அற்புதங்களை பார்த்துவிட்டு பூரிப்பு அடைந்து விட்டு செல்வதற்காக மட்டுமல்ல, மாறாக அதை தாண்டி அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கான படிப்பினையை வகுத்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருக்கும் முன் சென்றவர்களுடைய வரலாற்று செய்திகளில் அற்புதமான படிப்பினைகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா குர்ஆனிலே சுட்டி காண்பிக்கிறான். பத்ர் யுத்தத்தினுடைய நோக்கம் என்று பார்க்கிற பொழுது வெறுமனே ஈமானினுடைய உறுதியின் காரணத்தினால் அல்லாஹ்வினுடைய வல்லமையை இந்த பத்ர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்பது மட்டுமல்ல, அசாதாரணமான நேரத்திலையும் அவசரமான நேரத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட அற்புதமான திட்ட முறைகள், ஆலோசனைகளிலிருந்து சஃபை வரிசையாக நிற்க வைக்கிறதிலிருந்து அந்த படையை கொண்டு செல்வதற்கு முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா என்கின்ற ஒரு தளபதி என்பதாக மட்டுமில்லாமல், முஹாஜிரீன்களை வழிநடத்துவதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும், அன்சாரிகளை வழிநடத்துவதற்கு ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும், படையினுடைய வலது பக்கத்தை பாதுகாப்பதற்கு ஒரு சஹாபியையும், இடது பக்கத்தை பாதுகாப்பதற்கு ஒரு சஹாபியையும், அதற்கப்புறம் பின்னால் இருந்து எந்த ஒரு தாக்குதலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பின்னால் ஒரு தளபதியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையிலே வகுத்தார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த போரை எந்த சமயத்திலே கொண்டு செல்ல வேண்டும், எந்த இடத்திலே எப்படி அமைக்க வேண்டும், அந்த போரினுடைய தந்திரங்கள் எல்லாம் எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற ஒவ்வொரு திட்டங்களும் நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்கின்ற உறுதி நமக்கு இருக்க வேண்டும் என்பதை தாண்டி நம்மால் முடிந்த முன்னேற்பாடுகளை நாம் செய்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி விடல, அற்புதமான திட்டங்களை அங்கு தீட்டுகிறார்கள். அவசரமான காலகட்டத்திலேயும் கூட
மிக நேர்த்தியான முறையிலே அந்த போர்க்களத்தை அமைத்தார்கள் என்பது அங்கு முக்கியமான விஷயம். ஆக சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்மனால் முடிந்த அளவிற்கான முயற்சிகளை செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே முழுமையான முறையிலே நம்பிக்கையை வைப்பது, இது பதில் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். அன்பானவர்களே, அரசியல் ரீதியாக ஈமானிய புரட்சியை, ஈமானிய வரலாற்றை நாம் பார்த்ததற்கு பின்பு அதே அரசியல் ரீதியாக இஸ்லாமிய இந்திய வரலாற்றை நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்தியாவினுடைய இஸ்லாமிய வரலாறு என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது, இந்தியாவினுடைய இஸ்லாமிய வரலாற்றை இரண்டு கோணமாக பார்க்க வேண்டும். இரண்டு கோணமாக பார்க்க வேண்டும். ஒன்று, வட இந்தியாவில் இஸ்லாம் வந்ததினுடைய வரலாறு. இரண்டாவது, தென்னகத்தில் இஸ்லாம் வந்த வரலாறு என்கின்ற இரு கோணத்தையும் நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த வரலாறை பார்ப்பதற்கு முன்பதாக நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால அளவு, அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய செய்திகள்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்மளால் புரிய முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால அளவு என்பது ஆங்கில வருட கணக்கின்படி 570 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். 632 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கிறார்கள். 570 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. 632 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். 32 வஃபாத் ஆகிறாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 622 ஹிஜ்ரத்து செய்திருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கணும். சரி, இதை நம்ம இப்படி வச்சுக்குவோம். இப்போ இந்தியாவிலே இஸ்லாம் எப்பொழுது வந்தது என்பதாக சொல்லுகிற பொழுது, ஆங்கிலேயர்கள் இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியை கொண்ட அவர்கள், இஸ்லாத்தின் மீது மற்றவர்கள் வெறுப்புணர்வை கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வரலாற்றின்படி பார்த்தோம் என்று சொன்னால், தென்னகத்திலே வடமாநிலத்திலே இந்தியாவிலே இஸ்லாம் வந்தது என்பது வாளின் மூலமாக தான் இஸ்லாம் பரவியது என்பதை பதிவு செய்திருக்கிறார். வாளின் மூலமாக இஸ்லாம் வந்தது என்பதற்கான ஆதாரமாக அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், வடமாநிலத்திலே முகலாயர்களுடைய படையெடுப்பிற்கு பிறகு இஸ்லாம் இந்த இந்தியாவிற்கு வந்தது. முகலாயர்களுடைய வருகையின் மூலமாக இஸ்லாம் வந்தது. அதே மாதிரி தென்னகத்திலே இஸ்லாம் வந்தது மலிகாப்பூர் படையெடுப்பிற்கு பிறகு தென்னகத்திலே இஸ்லாம் வந்தது என்பதாக குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. இதுதான் நாம் புக்கில் படிக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, நம்முடைய பிள்ளைகளும் படிக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி. இதில் எவ்வளவு பெரிய வன்மம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய பொய் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். முதலாவதாக, முகலாயர்கள் இந்த இந்தியாவிற்கு வந்த வருடம் என்று சொன்னால் 1526 அவர்கள் வந்தார். 1526 வந்து 1857 வரையிலும் அவர்களுடைய ஆட்சி, கிட்டத்தட்ட 331 வருடம் அவர்களுடைய ஆட்சி நடக்கிறது. இப்போ 1526 தான் முகலாயர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள். அப்போ அப்பொழுதிலிருந்து தான் இஸ்லாம் இந்தியாவிற்கு வருகிறது என்று பார்த்தால் அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி இல்லை. இது பச்சை பொய், வெளிப்படையான பொய். காரணம் என்னன்னா, முகலாயர்கள் இங்கே வருகின்ற பொழுது வந்தது இப்ராஹிம் லோடி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய அரசரை வீழ்த்தியதற்கு பிறகுதான் முகலாயர்களுடைய வருகையே இங்கே ஸ்டார்ட் ஆகும். யார் அந்த இப்ராஹிம் லோடி என்று சொன்னால், சுல்தானிய பேரரசினுடைய கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி, டெல்லியினுடைய சுல்தான், டெல்லி சுல்தான் என்பதாக அறியப்படும். இந்த சுல்தானியர்களுடைய ஆட்சி என்பது முகலாயர்கள் வருவதற்கு முன்பதாக 320 வருட இஸ்லாமிய அரசர்கள், ஆட்சியாளர்கள் இந்த இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அது சுல்தானிய பேரரசு என்பது. அவர்கள் எப்பொழுது இந்த மண்ணிலே அவர்கள் ஆட்சியை துவங்கினார்கள் என்று சொன்னால் 1206 இவர்கள் ஆட்சியை துவங்குகிறார். சுல்தானிய பேரரசு என்பது 1206 துவங்கி 1526 இவருடைய ஆட்சி நிறைவடைகிறது. அப்படி என்றால் முகலாயர்கள் வருவதற்கு கிட்டத்தட்ட 383 வருடத்திற்கு முன்பதாகவே இவருடைய 320 வருடத்திற்கு முன்பதாக இவருடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்குது. எது?
சுல்தானிய பேரரசு. அப்போ சுல்தானிய பேரரசுலேருந்து தான் இஸ்லாமிய வரலாறு துவங்குதா அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை. அதற்கு முன்பதாக சுல்தானிய பேரரசு வருவதற்கு சுமார் 50-40 வருடத்திற்கு முன்பதாகவே ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவிற்கு வருகை தந்து விட்டார். யார் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி? அஜ்மீர் தர்கா இருக்கு இல்லையா, அஜ்மீரில் அடக்கமாகி இருக்கிறார்கள் அல்லவா, அந்த ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்தியாவிற்கு வந்து விட்டார்கள் 40-50 வருடத்திற்கு முன்பதாக. எது? சுல்தானிய அரசுக்கு முன்பதாக. அதாவது முகலாயர்கள் இந்த இதில் வரத்துக்கு 383 வருடத்திற்கு முன்பதாக ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வருகை தந்து விட்டார். யார் இந்த ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி? ஏன் இவங்களை அடையாளப்படுத்தணும்னா, இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இவர்கள் ஏற்படுத்திய புரட்சி என்பது மிக பிரமாண்டமானது. எவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால், ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களிடத்தில் 90 லட்சம் மக்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர்? 90 லட்சம் முஸ்லிம்களை உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு மகான் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி. அப்படி என்றால் முகலாயர்கள் இந்த இந்தியாவிற்கு வருவதற்கு 383 வருடத்திற்கு முன்பதாக 90 லட்சம் முஸ்லிம்கள் இங்கே இந்தியாவிலே இருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சரி, இப்போ ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் முதல்ல அப்போ இஸ்லாத்தை துவக்கி வைத்தார்களா என்று சொன்னால் அதுவும் இல்லை. அப்போ யார் இந்த இஸ்லாத்தில்? அதற்கு முன்பதாக 711 முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்தியாவிற்கு வந்துவிட்டார். யார் முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொன்னால், உமையாக்களினுடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு போர் தளபதி. உமையாக்களினுடைய ஆட்சி என்பது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்ப பின்னணியை கொண்டு இருக்கக்கூடிய உமையாக்களுடைய ஆட்சி. கர்பலா யுத்தம் நடக்கிறது அல்லவா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்களே, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த கர்பலா யுத்தம் என்பது 680 நடக்குது. 680னா அதிலிருந்து ஒரு கரெக்டாக ஒரு 30 வருடத்திற்கு அடுத்து 30 வருடங்கள் கழித்து யார் இங்கே இந்தியாவிற்கு யார் வந்திருக்கிறா அப்படின்னு சொன்னால், முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்திருக்கிறார்கள். முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்தியாவில் ஏற்படுத்திய புரட்சிகள் என்பது ஏராளம். மிக பிரம்மாண்டமான பகுதிகளை இஸ்லாமிய பகுதிகளாக அவர்கள் உருவெடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா முகலாயர்கள் வருவதற்கு 815 வருடத்திற்கு முன்பதாக முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்திருக்கிறாங்க. முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி வந்திருக்காங்கன்னா அப்போ முகலாயர்கள் வருவதற்கு 815 வருடத்திற்கு முன்பதாகவே இஸ்லாம் இந்த உலகத்திலே அடியெடுத்து வைத்து விட்டது என்பதாக நம்ம பார்க்கணும். சரி, இப்போ முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களா? இங்கே இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்துக்கு போவாங்கல்ல, தாயிஃப் நகரத்துக்கு போய் தாயிஃப் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது அந்த மக்கள் துரத்தி அடிப்பாங்க. ரசூலுல்லாஹினுடைய ரத்தங்கள் எல்லாம் வரும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்னல்லாஹ கத் சமிஅ கௌல கௌமிக், இந்த தாயிஃப் நகரத்தினுடைய மக்கள் எல்லாம் என்னென்ன இழிவாக பேசினார்கள் என்பதை அல்லாஹு தாலா கேட்டு விட்டான். நபியே, இதற்கப்புறம் அல்லாஹு தாலா பொறுத்திருக்க மாட்டான். நீங்கள் மட்டும் கட்டளை இட்டீர்கள் என்று சொன்னால், இதோ 2 மலையினுடைய பொறுப்புதாரி மலக்கு வந்திருக்கிறார். நீங்கள் கட்டளையிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த மலக்கு உங்களுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவார் என்பதாக சொன்னவுடன் அந்த மலக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனுமதி கேட்குறாங்க. நீங்கள் மட்டும் அனுமதி கொடுத்தீங்கன்னா 2 மலைகளுக்கு நடுவில் இவர்களை வைத்து அப்படியே நசுக்கி விடுகிறேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இல்லை வேணாம், பல் அர்ஜு அன் யுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுதுல்லாஹ வஹ்தா லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. இந்த தாயிஃப் நகரத்தினுடைய மக்கள் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களிலிருந்து தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய ஒருவர் வருவார் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. அந்த தாயிஃபிலிருந்து உருவாகிய ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் தான் முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் தான் இந்தியாவிற்கு வருகை தருகிறார்கள். 17 வயதிலே வருகை தருகிறார்.
17 வயதிலே வந்து அவர்கள் இஸ்லாத்தினுடைய புரட்சியை இந்தியாவிலே ஏற்படுத்துகிறார்கள். 711 அவர்களுடைய சரி. இப்ப முகமது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்களான்னு சொன்னா அவங்களும் இல்லை. என்ன அப்ப போயிட்டே இருக்கா. அப்ப வேற யார் தான் இது பண்ணா அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தினுடைய மிக முக்கிய கேந்திரங்களாக இருக்கக்கூடிய சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா மட்டும் இல்லை, அவர்களை தாண்டி ஹஜ்ரத் சையதுனா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா. யார் ஹம்சா? பத்ர் யுத்தத்தில் 70 காஃபிர்கள் வெட்டப்பட்டார்கள். 70 காஃபிர்கள் வெட்டப்பட்டார்கள். அதுல 40 பேரை சூறையாடியவர்கள் ஹஜ்ரத் சையதுனா அஸதுல்லாஹில் காலிப், அல்லாஹ்வினுடைய சிங்கம் என்பதாக போற்றப்பட்ட ஹம்சா ரலியல்லாஹு தஆலா. அந்த ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்தியாவிற்கு 616 வந்து வருகை தந்திருக்கிறார். 616 வருகை தந்திருக்கிறார். முதலாவதாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த சேது கால்வாய் வழியாக, அதாவது ராமேஸ்வரத்திற்கு வந்துவிட்டு ராமேஸ்வரத்திலிருந்து 616 என்பது அபிசீனியாவினுடைய முதலாவது ஹிஜ்ரத் இருக்குல்ல, 615 நடக்குது. அந்த 615 சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த அபிசீனியாவினுடைய அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தில் யாரும் இருக்கிறா? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. இப்போ அந்த ஹிஜ்ரத்துக்கு போயிட்டு அடுத்த வருடம் 616 சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ராமேஸ்வரத்தினுடைய வழியாக வந்து மணிப்பூருக்கு செல்கிறார்கள். மணிப்பூரிலே சென்று அவர்கள் தௌஹீதினுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். இவர்களுக்கு அடுத்ததாக அதே வருடத்தில் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த இடத்திற்கு வருகை தருகிறார். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மணிப்பூருக்கு வந்தவுடன் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கிருந்து சைனாவிற்கு கிளம்பி விடுகிறார். சைனாவிலே சென்று அவர்கள் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி திரும்பவும் 2 பேர் ரிட்டர்ன் ஆகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 616 வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போவே இல்லை. மக்கால இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் என்ன மேராஜுக்கு கூட போல, அந்த நேரத்திலேயே இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு இங்கு சஹாபாக்கள் வந்து விட்டார். மதீனாவிற்கு இஸ்லாம் போவதற்கு முன்பதாக இந்தியாவிற்கு இஸ்லாம் வந்து விட்டது, மணிப்பூருக்கு இஸ்லாம் வந்து விட்டது என்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இதற்கு அடுத்ததாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்பவும் ரிட்டர்ன் வந்து பத்ரு உஹது 2லையும் கலந்து கொள்கிறார்கள். இதில் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார். உஹதில் ஷஹீதாக்கப்படுறாங்க. இந்த ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயரில் அமீர் ஹம்சா லடாய் என்று சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜித் மணிப்பூரில் இன்றும் இருக்கிறது. இது இது ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயரில். சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதற்கு அடுத்ததாக யார்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் 650 குர்ஆனினுடைய பிரதிகளை எடுத்துக்கொண்டு முதலாக சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மணிப்பூருக்கு வருகிறார். 650 உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் வந்ததற்கு பின்பு அதற்கு அங்கே குர்ஆனை ஒப்படைத்து விட்டு அங்கு தௌஹீதினுடைய வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்துவிட்டு அவர்கள் பலரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்துவிட்டு திரும்பவும் அவர்கள் இங்கு வந்து விடுகிறார்கள். இங்கே இவர்களுடைய பெயரில் மெமோரியஸ் மஸ்ஜித் என்பதாக இவர்களுடைய பெயரில் ஒரு மஸ்ஜித் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுமானத்தினுடைய வடிவ அமைப்பிற்கும் சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காரணமாக இருந்தார்கள் என்பதாக மணிப்பூர் முஸ்லீம்கள் என்கின்ற ஒரு புத்தகத்தில் குறிப்புகளை நம்மினால் பார்க்க முடிகிறது. என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜீவிய காலத்திலே இந்தியாவிலே வடமாநிலத்திலே இஸ்லாம் வந்துவிட்டது. கிட்டத்தட்ட முகலாயர்கள் வருவதற்கு 900 வருடத்திற்கு முன்பதாக 910 வருடத்திற்கு முன்பதாக இஸ்லாம் இந்த பூமியிலே வந்துவிட்டது என்பதாக பார்க்கிற பொழுது முகலாயர்களுடைய படையெடுப்பிற்கு பிறகுதான் இஸ்லாம் இந்தியாவிற்கு வந்தது என்பது எவ்வளவு பெரிய பச்சை பொய் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தென்னகத்தினுடைய வரலாறு. தென்னகத்தில் இஸ்லாம் எப்பொழுது வந்தது என்பதாக சொல்லுகிற பொழுது மலிகாப்பூர் படையெடுப்பிற்கு பிறகு வந்தது என்பதாக. மலிகாப்பூர் படையெடுப்பு என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் மலிக் கஃபூர் என்பது அவர்களுடைய பெயர், அந்த அரசருடைய பெயர்.
மலிக் கஃபூர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர். அந்த அரசர் வீரபாண்டியன் என்று சொல்லக்கூடிய பாண்டிய நாட்டு மன்னனை வெற்றி கொள்கிறார். 1316 வெற்றி கொள்கிறார். 1316 தான் அப்போ இஸ்லாம் வந்துச்சு என்பதாக சொல்கிறார்கள். இது வடிகட்டியே பொய். ஏனென்றால் 1316 இஸ்லாம் வந்தது என்று சொன்னால் அது இல்லை. 612 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை கட்டுவதற்கு முன்பதாக இந்தியாவிலே கேரளாவிலே ஒரு மஸ்ஜித் உருவாகிவிட்டது. மஸ்ஜிது சேரமன் பெருமான் என்கின்ற மஸ்ஜித் உருவாகிவிட்டது. எந்த மஸ்ஜித்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹல் நிலாவை பிளந்து காட்டு என்பதாக சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தினால் ஷக்கல் கமர் தன்னுடைய இஷாரத்திஹி தன்னுடைய இஷாராவை கொண்டு சுட்டி காட்டுதலை கொண்டு நிலவை பிளந்தார்கள் அல்லவா. பிளந்தோனையே அவனெல்லாம் சொன்னாங்க இவர் பெரிய சூனியக்காரன்னு சொல்லிட்டு போயிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஒரு ஏக்கம். ஆனால் ஒரு விஷயம், எந்த ஒரு காரியமும் இஹ்லாஸான முறையிலே நாம் செய்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய கண்களுக்கு முன்னால் பிரதிபலிப்பு ஏற்படாததை போன்று தெரிந்தாலும் நிச்சயமாக அதனுடைய தாக்கம் ஏற்பட்டே தீரும் என்பதற்கு இந்த உதாரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலாவை பிளக்குறாங்க. யாருக்காண்டி பிளந்தாங்க? அரபு தேசத்திற்காக பிளந்தார்கள். ஆனால் அரபு தேசத்திலே பார்த்தவர்கள் சூனியக்காரர் என்பதாக சொன்னார்கள். ஆனால் இந்த நிலா பிளப்பதை சேரமன் பெருமான் கேரளாவிலே இருந்து கொண்டு தன்னுடைய மனைவியோடு அரண்மனையினுடைய மொட்டை மாடியிலே படுத்திருக்கிற பொழுது அந்த நிலா பிளக்கிறத பார்க்கிறார். இதை பார்த்துட்டு ஏதோ உலகத்தில் நடக்குதுன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். பிற்காலத்தில் சஹாபாக்கள் எல்லாம் அங்கு வருகை தருவதை பார்த்துவிட்டு அவர்களிடத்தில் நபியினுடைய அறிமுகத்தை பெறுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயத்தை தெரிகிற பொழுது இந்த நிலா பிளந்த செய்தியையும் பார்க்கிற பொழுது ஆமாம் நானும் அந்த நிலாவை பார்த்தேன், அந்த பிளந்ததை பார்த்தேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த சேரமன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு சென்ற செய்தியை முஸ்ததரக்குல் ஹாக்கிம் என்ற இதில் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்கிறார். இன்ன மலிக்கல் ஹிந்தி அர்சல இலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியத்தன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கேரளாவிலாம் இஞ்சி கலந்த ஒரு ஸ்வீட் ஒன்று செய்வாங்க. அந்த ஸ்வீட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவஸஅஹு அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹவ்லஹு தனக்கு சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அதை பங்கீடு செய்தார்கள். அப்படி கொடுக்கின்ற பொழுது ஃபஹஸல்து அலைய ஷைஉம் மின்ஹு அதிலிருந்து சில பகுதி எனக்கு வந்துச்சு, செம்ம டேஸ்டாக இருந்துச்சு என்பதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார். யார் இந்த அரசர்? மலிக்குல் ஹிந்த் யார்? சேரமன் பெருமான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கரமேந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சஹாபியாக மாறுகிறார். தாஜுத்தீன் என்கின்ற பெயரை தனக்கு சூட்டுகிறார். இந்த சூட்டியதற்கு பின்பு இவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக கிளம்பி வரக்கூடிய இடத்திலே யமன் என்கின்ற சலாலா என்கின்ற இடத்திலே அவர்கள் ஒஃபாத்தாகி அவருடைய கபர் இன்று வரையிலும் அந்த இடத்துல இருக்குது. அவருடைய பிரதிநிதியாக மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்து 612 இஸ்லாத்தினுடைய மஸ்ஜிதை இந்தியாவிலே கட்டிவிட்டார்கள். அப்படி என்றால் இது மலிகாபூரினுடைய போருக்கு பிறகுதான் இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்துச்சுன்றது எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் இங்கு அடக்கமாகி இருக்கிறார்கள். எங்கே? நம்முடைய பரங்கிப்பேட்டையிலே புகாசா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடங்கி இருப்பதும், அதே போன்று நம்முடைய இன்னொரு ஷாகுல் ஹமீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோவலத்திலே அடங்கமாகி இருப்பதும், இதெல்லாம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே இஸ்லாத்தை இங்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்பதை காட்டுவதற்கான அடையாளங்களாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த இந்தியாவிற்கு தென்னகத்திற்கு இஸ்லாம் எப்படி வந்துச்சு, எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி வரலாற்றை சொல்கிற பொழுது ஹஜ்ரத் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலேயே வந்துவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சுவனத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குல்னா பிது மின்ஹா ஜமியா இங்கிருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்பதாக சொன்ன பொழுது
இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னால், ஹுபித ஆதம் அலல் ஹிந்த், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்திய தேசத்திலே, இந்த தென்னகத்தின் பகுதியிலே தான் அவர்கள் இறக்கப்பட்டார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய பழக்கங்கள்லாம், தென்னகத்தினுடைய பழக்கத்திற்கும் நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்திற்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கும். வந்தவர்களை வாழ வைப்பது, அது மாதிரியான நல்ல பண்பாட்டான ஒரு நாகரிகத்தோடு வாழ்வது, அது மாதிரி விருந்தினர்களை உபசரிப்பது, இது போன்ற நிறைய பண்புகளை, அதாவது வழிபோக்கர்களுக்கான பாதைகளை அமைப்பது, தங்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்துவது, சத்திரத்தை ஏற்படுத்துவது, இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ். இது ரசூலுல்லாஹினுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸினுடைய நடைமுறையெல்லாம் இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே இந்த காலத்துல எல்லாம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படின்னு பார்க்கும்போது நிறைய செய்திகள் இந்த தென்னகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்ததற்கான அடையாளமாக நம்மினால் பார்க்க முடிகிறது. அதிலேயும் குறிப்பாக திருநெல்வேலியில ஆதிச்சாநல்லூர் என்று ஒரு ஊர், திருநெல்வேலியிலிருந்து கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சியில ஆய்வு செய்த இந்திய மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா அகழ்வாராய்ச்சியாளர்களும் சொல்கிறார்கள், 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியாவிலே ஒரு இடத்திலேயும் சிலை வணக்கம் என்பது இல்லை. 4000 வருடத்திற்கு பிறகுதான், அதாவது மோசேவினுடைய காலத்திற்கு பிறகுதான் இந்தியாவில் சிலை வணக்கங்கள் உருவாகுவதற்கான அடையாளங்கள், தடயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நம்மால் பார்க்க முடியும். இதையெல்லாம் பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் இந்தியாவிலே இஸ்லாமியர்களாக நாம் பிறந்து இருக்கிறதுன்றது ஒரு பெரிய பாக்கியமாக நாம் பார்க்கிறோம். அதிலேயும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈமானை சுமந்து கொண்ட மக்களில் உலகத்தினுடைய அளவில் பார்த்தோம்னா இந்தோனேசியாவிற்கு பிறகு இந்த இந்தியாவிலே தான் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாக, ஒரு பகுதியாக இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடிய கடைசி காலத்தில் நிலைநாட்டக்கூடிய கூட்டத்தில் 2 கூட்டம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அது என்ன கூட்டம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸாபத்தானி மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலிருந்து 2 கூட்டம் உருவாகும், 2 படையினர்கள் உருவாவார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், அஹ்ரஸுஹுமுல்லாஹு மினன்னார், அவர்களுடைய தியாகத்தின் காரணத்தினால், அவர்களுடைய அர்ப்பணிப்பின் காரணத்தினால் அல்லாஹு தாலா அவர்களை சுவர்க்கவாசியாக மாற்றிவிட்டான், நரகத்தை விட்டும் பாதுகாத்து விட்டான். அவர்கள் யார் என்று சொன்னால், கடைசி காலத்திலே இஸ்லாத்திற்கு எதிராக, ஈமானுக்கு எதிராக ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படும். அவ்வாறு ஏற்படுகிற பொழுது அந்த ஈமானை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சமூகம், சமய இஸ்லாத்தினுடைய சமத்துவத்தை, மனிதநேயத்தை நிலைநாட்டுவதற்காக போராடக்கூடிய ஒரு சமூகம், இசாபத்தும் தவ்சுல் ஹிந்த், இந்த கூட்டம் மனிதநேயத்திற்காக போராடி இந்தியாவை அவர்கள் வெற்றி கொள்வார்கள், இந்தியாவை வெற்றி கொள்வார்கள். இசாபத்துன் தகூனு ஈஸா இப்னு மரியம், இன்னொரு கூட்டம் சிரியாவிலே பலஸ்தீனிலே ஹஜ்ரத் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சப்போர்ட்டாக இருப்பார்கள். அப்படி என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வெற்றியினுடைய காலகட்டத்திலே இந்தியாவிலிருந்து ஒரு கூட்டம் இந்தியாவை வெற்றி கொள்ளும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தியாக சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அப்போ இந்தியாவிற்கும் இஸ்லாத்திற்குமான தொடர்பு எந்த அளவிற்கு நெருக்கமானது, இதனுடைய வரலாறை நாம் எந்த அளவிற்கு தெரிந்திருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவிற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பு பெருமக்களே, நம்முடைய இன்றைய தகவல் என்ற செய்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை நீங்குவதற்கு சொல்லிய ஒரு துவா. எப்பொழுதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது நடந்து முடிஞ்ச கவலையில் ஒன்று இருக்குது, 2 விஷயம். ஒன்று நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சி கவலைப்படுறது, ஒன்று நடக்க போடுறதை நினச்சி கவலைப்படுறது. இந்த 2 கவலையுமே இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சோன்னே நெத்தியில் கையை வச்சு, பிஸ்மில்லாஹில்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், பிஸ்மில்லாஹில்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், அல்லாஹும்ம அத்ஹிப்
அனில் ஹம்ம வல் ஹுசன், அனில் ஹம்மி வல் ஹுசன். அல்லாஹும்ம அத்ஹிப் அன்னில் ஹம்மி வல் ஹுசன். யா அல்லாஹ், நடந்து முடிந்த அந்த கவலையையும் வரக்கூடிய நிகழ்ச்சியை குறித்துண்டான கவலையையும் என்னை விட்டு போக்கிடுவாயாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக நம்மினால் பார்க்க முடிகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ